இட்லி பொடிக்கு தெரிக்கணுமா? கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு குத்து அரிசி, வத்தல் ஒரு 100 கிராம் இருக்கும், கருவேப்பிலையில் பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகு, கல் உப்பு போட்டு திரித்து வறுத்து வச்சுக்கிட்டா சரியான வாசம் மணமாக இருக்கும். வறுக்கிற மிக்ஸி எல்லாம் ரெடியாக தான் எடுத்து வச்சுக்கிறேன் பக்கத்தில். வறுத்து காட்டுறேன். வறுத்த பிறகு இட்லிக்கு சாம்பார் போட்டால் சட்னி இந்த நேரம் ஒரே குழம்பு மாடலில் திங்க முடியலையம்மா. கொஞ்சம் தான் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு திண்டா சரியான டாப்பாக்கும் இட்லி. சும்மா தொட்டு திங்காதீங்கம்மா, குறைய ஏற்றிடும். நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி அடிக்க குழப்பி சாம்பாரை ஊற்றி பஞ்சு போர்டில் இட்லியும் அவிச்சு இன்ஷால்லாம் ஒரு நாளைக்கு இட்லி அவிக்கும்போது எல்லாம் ஊற்றி காட்டுறேன். இப்போ வறுக்கிறேன். ஒரு ரெட்டை புழுங்கல் அரிசியும் போட்டுக்கோங்க, அப்போ தான் மணக்கும். ஃபுல்லாக வறுத்து நல்ல மணமாக வரும். கருவேப்பிலையில் சொன்னாங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியல பாருங்கள். உளுத்தி போட்டு வறுத்து இதோட திரித்து வறுத்து காட்டால் 2வது திரித்து காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.